ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உங்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும், அநேகர் ஆண்டவரை கண்டுகொள்ளும்படியாகவும், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அநேகர் எங்களுக்கு தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண்டு இவ்வளவு நாளும் பேசி கொண்டிருக்கிறீர்கள். அதை அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கற்றுக்கொண்ட இயேசுவிலே, நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த கிறிஸ்தவ ரட்சிப்பின் வாழ்க்கையிலே நீங்கள் நிலைத்திருக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றுக்காகவும் வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் ஒதுக்கி வைத்து இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சி ஊழியங்களில் மூலமாய் சந்திக்கப்படுகிற உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபித்து வருகிறேன். அந்த நாட்களை உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துவோம். நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை பதிந்து வைத்து எங்களோடு கூட தொடர்பில் இருங்கள். நாம் சேர்ந்து ஜெபித்து ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ்வோம். இப்பொழுதும் இந்த நாளின் நம்முடைய செய்திக்கு தேவ சமூகத்திலே தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் மனுக்குலத்தை மேல் வைத்த நம்முடைய மகா பெரிய அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் பட்ட பாடுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரளான ஜனங்கள் உம்மை கண்டுகொள்ள இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை ஒரு டூலாய் நீர் பயன்படுத்தி கொண்டு வருகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநீதி நிறைந்த இந்த உலகத்திலே நீர் உம்முடைய பிள்ளைகளை தொடும்படியாக ஏற்படுத்தி கொடுத்த இவ்விதமான டெக்னாலஜிக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டு பேசும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இவ்விதமாய் சொல்லுகிறது: நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். ஆண்டவர் தான் வாழ்ந்த காலத்திலே தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளாகிய நம் எல்லாரையும் பார்த்து அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். ஆண்டவர் விரும்புகிற கிறிஸ்தவ வாழ்வு என்பது கனி கொடுக்கிற வாழ்வு. கனி கொடுக்கிறதை அவர் எதிர்பார்க்கிறார். அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் அதற்கு ஏற்ற பிரதிபலனை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு ஆசிரியர் பள்ளியிலே ஒரு 40 மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். 40 பேருக்கும் ஒரே மாதிரி தான் பாடம் நடத்துகிறார். ஒன்று போலவே பல காரியங்களை பயிற்சி அளிக்கிறார். எல்லாம் முடிந்த பிறகு 40 பேருக்கும் தேர்வு வைக்கிறார். அந்த தேர்வில் ஒரு 10 பேர் மாத்திரம் நல்ல மார்க் எடுக்கிறார்கள். மற்ற 30 பேரும் அதை சரியாய் அந்த தேர்வை எழுதவில்லை என்றால் அந்த ஆசிரியருக்கு எவ்வளோ மன வருத்தம் இருக்கும் என்று பாருங்கள். இத்தனை மாணவர்களுக்கு நான் இவ்வளவு உழைத்து இவ்வளவு காரியத்தை கொடுத்தேனே, ஆனால் 10 பேர் மட்டும்தான் அதனுடைய பிரதிபலன், மற்ற 30 பேரும் நான் எதிர்பார்க்கிற பலனை அவர்கள் கொடுக்கவில்லை என்று வேதனைப்படுவார். பாருங்கள், அதே போலத்தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 8வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் நீங்கள் சீசர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். அப்போ அவருடைய சொந்த மகனாய் மகளாய் நாம் வாழ வேண்டுமானால் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கிற வாழ்வைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இந்த மரத்தை வெட்டி போடு என்று சொல்லுகிறார். இது ஏன் நிலத்தையும் கெடுக்க வேண்டும்? இந்த மரத்தை வெட்டி போடு. யோவான் ஸ்நானகன் சொன்னார், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொன்னார். என கண்பானவர்களே, கனி கொடுக்கிற கிறிஸ்தவ வாழ்வு
நமக்கு மிகவும் அவசியம். நாம் ஆண்டவரிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொண்டோமோ அதற்கு ஏற்ற பிரதிபலனை நாம் அவருக்கு மறுபடியும் செலுத்த வேண்டும். நாம் வீட்டில் வைக்கிற ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ரிசல்ட் உண்டு. ஒரு ரோஜா செடி வைக்கிறோம், அந்த ரோஜா செடி பழம் பழுக்க வேண்டும் என்று யாரும் அதில் எதிர்பார்க்கிறது இல்லை. ரோஜா செடியில் எதிர்பார்க்கிற கனி என்ன? பூ. ஆனால் மாமரம் ஒன்றை வீட்டில் வைக்கிறோம், மாமரத்தை வைக்கும் பொழுது அதில் நாம் எதிர்பார்க்கிற ரிசல்ட் என்ன? மாம்பழம். அங்கே பூ பூத்தது மட்டும் நமக்கு போதாது. அப்படியானால் ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம். அதே போலத்தான் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் அவர் சில ரிசல்ட்டை எதிர்பார்க்கிறார், சில கனிகளை எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆண்டவர் ஒரு நாள் இலைகள் நிறைந்த அத்திமரத்தை பார்த்து ஏதாயிலும் இதிலே கனி இருக்குமே என்று கிட்ட வந்து பார்த்த பொழுது இலைகளை தவிர வேறு ஒன்றும் அங்கே இல்லை. ஆண்டவரால் அதை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. கனி கொடுக்கிற வாழ்வின் முக்கியத்துவத்தை குறித்து தன் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி அந்த மரத்தை அவர் சபித்தார் என்று. அப்ப ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்முடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும். அத்திமரம் பட்டு போன பொழுது சாயங்காலத்திலே மறுபடியும் அதே வழியாய் பெத்தானியாவுக்கு சீசர்களோடு இயேசு செல்லும் பொழுது பேதுரு நினைவு கூர்ந்து, ரபி, நீ காலையிலே சபித்த இந்த அத்திமரம் பட்டு போய்விட்டது என்று சொன்னார். உடனே ஆண்டவர் பேதுருக்கு என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்றால் என்ன பொருள்? விசுவாசத்தோடு வாழ்கிற வாழ்க்கையில தான் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கும் வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் விசுவாசம். விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நாம் ஆண்டவருக்காக கனி கொடுக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்காக அப்பொழுதுதான் கனி கொடுக்க முடியும். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கூட நாம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் எதையாயிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தால் அது ஏமாற்றத்தில் போய் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தோடு கேளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும்? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டுமானால் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ மிகுந்த கனிகளை நான் கொடுக்க நான் என்ன செய்ய வேண்டும்? நம்பர் 1, முதலாவது, இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய வாழ்க்கை இணைக்கப்பட வேண்டும். இந்த 15ஆம் அதிகாரம் முழுவதும் தன்னை திராட்சை செடியாகவும் பிதாவை திராட்சை தோட்டக்காரராகவும் உங்களையும் என்னையும் திராட்சை செடியாகிய தண்ணியிலே ஒட்ட வைத்த நல்ல ஒரு திராட்சை கனி கொடுக்கிற ஒரு செடியாகவும் அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஒரு ஓமையாய் சொல்லப்பட்ட அதிகாரம். முதல் வசனம் பாருங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள் என்று தொடர்ந்து வருகிற வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பழைய வாழ்க்கை கசப்பான திராட்சை கொடியாய் நீ இருந்தாய். உன்னிடத்தில் வருகிற கனிகள் கசப்பு நிறைந்த கனிகள். நீ உன்னுடைய பழைய வாழ்க்கையிலே அல்லது கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக நீ வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ரிசல்ட்டை பார். நீ என்ன கனிகளை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தாய்? அருவருப்பு, பாவம்,
தேவையில்லாத விஷயங்கள். இந்த சமுதாயத்து மக்கள் உன்னை பார்த்து முகம் சுளித்தார்கள். உன் வாழ்க்கை நாற்றமெடுக்கிற வாழ்க்கையாய் இருந்தது. அன்பான சகோதரனே, சகோதரியே, காட்டு திராட்சை கொடியாய் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். சத்ருவின் கையிலே நீ அகப்பட்டிருந்தாய். பிசாசின் பிள்ளையாய் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். பிசாசினுடைய துர்க்கிரியைகள் தான் உன்னிடத்தில் கனியாய் வந்து கொண்டிருந்தது. ஆண்டவர் உன்மேலே இரக்கம் வைத்தார். ஆண்டவர் உன்னை அதிகமாய் நேசித்தார். நீ நல்லவன் இல்லை, ஆனாலும் அவர் உன்னை நேசித்தார். நீ அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தாய், அப்பொழுதும் அவர் உன்னை நேசித்தார். நேசித்து கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களை நல்ல கனி கொடுக்கிற கொடிகளாய் மாற்றும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். காட்டு திராட்சை செடியே இருந்த உன்னுடைய கொடியை கட் பண்ணி கொண்டு வந்து தன்னோடு அவர் இணைத்துக் கொள்ள விரும்பினார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கசப்பான கனிகளை கொடுத்த உன்னை கொண்டு வந்து நல்ல கனி கொடுக்கிற திராட்சை செடியான இயேசு கிறிஸ்துவிலே ஒட்ட வைக்கிறார். அக்ரிகல்ச்சர்ல நீங்க பார்த்திருப்பீங்க, நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய மரத்தினுடைய கிளையிலே கொண்டு வந்து சாதாரண கனி கொடுக்கிற ஒரு கொப்பை வெட்டி கொண்டு, கொடியை வெட்டி கொண்டு வந்து அந்த செடியிலே ஒன்றாய் இணைப்பார்கள். இணைக்கும் பொழுது என்ன நடக்கும்? இந்த செடியில ஒரு பகுதியை செதுக்கி வெட்டி, நல்ல கனி கொடுக்கிற மரத்தையும் செதுக்கி வெட்டி ரெண்டையும் ஒன்றாய் இணைப்பார்கள். இயேசு கிறிஸ்து ஆகவேதான் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். வெறுமனே அவர் இரத்தம் சிந்தி வெறுமனே அவர் சாக வேண்டுமானால் இத்தனை பாடுகளை பட்டிருக்க வேண்டியதில்லை. அப்படி உடம்பெல்லாம் உளப்பட்ட நிலம் போல மாறிவிட்டது. காரணம் என்ன தெரியுமா? அவர் திராட்சை செடி. அவருடைய திராட்சை செடியிலே அவர் செதுக்கப்பட வேண்டும். ரத்தம் வரும், வலி எடுக்கும். பொதுவாக தாவரங்கள் தன்னுடைய வலிகளை வெளிப்படுத்துவதற்கு அதற்கு வழி இல்லை. அதற்காக அதுக்கு வலி இல்லை என்று பெயர் அல்ல. ஒரு செடியை நாம் வெட்டும் பொழுது அது அதுக்கு வலிக்கும். அது ஒரு உயிர். இயேசு கிறிஸ்துவினுடைய உடல் சிதைக்கப்பட்டது. காரணம் என்ன? உன்னையும் என்னையும் சிதைக்கப்பட்ட அந்த உடம்போடு வைத்து ஒட்ட வைக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்வு இயேசுவோடு இணைக்கப்படுகிற வேண்டும். நற்கரணை எடுக்கும் பொழுது ராப்போஜனத்தில் அவருடைய எலும்புகளின் எலும்போடு, அவருடைய சதையின் சதையோடு நாம் ஒட்ட வைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நல்ல திராட்சை செடி ஒன்று இருக்கிறது, இனிப்பான கனிகளை கொடுக்கிற செடி. இன்னொரு காட்டு திராட்சை செடி இருக்கிறது, அதனுடைய கனிகள் கசக்கிறது. கசப்பான திராட்சை செடியினுடைய ஒரு கொடியை வெட்டி கொண்டு வந்து நல்ல சுவையான கனி கொடுக்கக்கூடிய இந்த திராட்சை செடியிலே வந்து நம்ம ஒட்ட வைத்து காற்று கூட புகாமல் அதை டேப் போட்டு ஒட்டுகிறோம். ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே எதுவும் வரக்கூடாது. ஆண்டவரோடு ஒட்ட வைக்கப்படுகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. நம் ஆண்டவரோடு ஒட்ட வைக்கப்பட்ட பிறகு அவருக்கும் நமக்கும் இடையிலே எதுவும் வரக்கூடாது. எது எல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். நானும் என் ஆண்டவரும் அப்படி இருக நாம் ஒட்ட வைக்கப்படும் பொழுது அந்த திராட்சை செடியினுடைய சாருக்கும் வேருக்கும் அதனுடைய எல்லா காரியத்திற்கும் பங்குள்ளவர்களாய் இந்த கொடி மாறுகிறது. கசப்பு தன்மை இப்பொழுது மாற ஆரம்பிக்கிறது. பவுல் சொல்லுகிறார், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தேன்.
திருச்சபைகளை நாசம் பண்ணுகிறவனாய் இருந்தேன். என் மார்க்க வைராக்கியத்தினாலே நான் செய்வது சரி என்று நினைத்து பல தவறுகளை நான் செய்து வந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்ட பொழுது, அவருடைய சாருக்கும் அவருடைய வேருக்கும் பங்குள்ளவனாய் நான் மாற்றப்பட்ட பொழுது எனக்குள் இருந்த கசப்பு தன்மை மாற ஆரம்பித்து, என்னுடைய வாழ்க்கையிலே மாற ஆரம்பித்து, எந்த கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று வந்தேனோ, எந்த ஆலயத்தை இடித்து போட்டேனோ, 3 கண்டங்களுக்குள்ளே ஆலயத்தை புதிதாய் ஸ்தாபிக்கிறவனாய் மாறினேன். ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துகிற ஒரு கருவியாய் மாறிப்போனேன். கெட்ட கனி கொடுத்து கொண்டது என்னுடைய வாழ்க்கை. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நல்ல கனி கொடுக்கிற மகனாய் மகளாய் நான் மாறிவிட்டேன். என அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசித்து அவர் சொல்லுகிறார், அவருடைய திராட்சை செடியாகிய அவருடைய வாழ்விலே நீங்கள் ஒட்ட வைக்கப்பட வேண்டும். நீங்கள் அதிலே நிலைத்திருக்க வேண்டும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்பொழுது நீங்கள் நல்ல கனிகளை கொடுப்பீர்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்வினுடைய ரிசல்ட், ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்விலே நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த கனி நிறைந்த வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது, தண்டனைக்கு தப்பித்துக் கொள்கிற ஒரு வாழ்வு. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். கனி தராத மரமும் நல்ல கனி கொடாத மரமும். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நல்ல கனி கொடுக்கிற மரமாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இந்த கனிகள் என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே எதை எதிர்பார்க்கிறார்? ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம். இந்த சுபாவங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் கனி என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது தன்னுடைய 2வது நிருபத்திலே, கடிதத்திலே, 3வது அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார், சுபாவ அன்பில்லாதவர்களாய் ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்ப சுபாவ அன்பில்லாதவர்கள் என்றால் நல்ல கனி கொடாத மரம் என்று பொருள். நல்ல கனி அன்பு. சுபாவ அன்பே இல்லாமல் இன்னைக்கு மக்கள் வாழ்கிறார்கள். நல்ல கனி கொடுக்கிற சகோதரனாய், சகோதரியாய் நாம் மாற வேண்டுமானால் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே பாய்ந்து வர வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாய் இணைக்கப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் வர வேண்டும். ஆண்டவரை கெட்டியாய் நம்முடைய வாழ்விலே நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவரிலே நிலைத்திருப்பது என்றால் என்ன? அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே எப்பொழுது வருகிறதாம்? அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது. மோசே சீனாய் மலையிலே 40 நாள் இரவும் பகலும் காத்திருந்தார். கீழே இறங்கி வருகிறார். ஜனங்கள் சொல்லுகிறார்கள், மோசே, உன் முகம் பிரகாசிக்கிறது, எங்களால் அதை பார்க்க முடியவில்லை. ஆண்டவரோடு ஜெபத்திலே நாம் ஐக்கியப்பட நமக்குள்ளே அவருடைய சுபாவங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது. அவருடைய உணர்வுகள், அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய நற்குணம், அவருடைய விசுவாசம் அப்படியே நமக்குள்ளே பாய்ந்து வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, அதைத்தான் இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்திலே ஓமையாய் அவர் சொல்லுகிறார். அப்படி நாம் அவரோடு இணைத்து வைக்கப்பட நாம் முற்றிலுமாய்
அவரை சார்ந்து வாழ வேண்டும். அவரோடு கூட ஜெபத்திலே ஏதோ சில பெட்டிஷன், சில காரியங்களுக்காக அவரிடத்திலே போய் விண்ணப்பிக்கிறது தான் ஜெபம். அதுவல்ல, மணிக்கணக்காய் தேவ சமூகத்திலே அவருடைய அன்பிலே அப்படியே நிலைத்திருப்பதற்கு பெயர் ஜெபம். எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நம்முடைய எல்லா பிரேயர் ரெக்வஸ்டையும் முதல்ல சொல்லிவிட்டு, யார் யாருக்காய் ஜெபிக்க வேண்டுமோ எல்லா ஜெபங்களையும் எல்லாம் முடித்து விட்டு பல மணி நேரம் தேவனுடைய அன்பிலே அப்படியே நாம் காத்திருக்க கொஞ்சம் கொஞ்சமாய் கிறிஸ்துவின் சுபாவங்கள் நமக்குள்ளே வரும். நமக்குள் இருக்கிற கெட்ட சுபாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மறைய துவங்கும். சொல்றாரு 9வது வசனம், பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்ப தேவ பாதத்திலே நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் அதிகமாய் விரும்புகிறார். அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற பழக்கம், அவருடைய பாதத்திலே மணிக்கணக்காய் தேவ சமூகத்திலே எந்த நிபந்தனையும் இல்லாமல் அமைதலாய் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு பழக்கம், அவருடைய அன்பை நம்முடைய சரீரம் ஈர்த்து கொள்ளும்படி, அவருடைய அன்பினாலே நாம் நிரப்பப்படும்படி, அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும்படி வேதம் சொல்லுகிறது. பிதாவையும் என்னையும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் என்னை தனியே விட்டுவிட்டு ஒரு நாள் ஓடி போவீர்கள். பிதா என்னை ஒரு நாளும் தனியே இருக்க விட மாட்டார். அவர் என்னோடு கூட எப்பொழுதும் இருப்பார். அவர் என்னை விட்டு விலகுவதே இல்லை. அதை போல என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். முதலாவது அவரிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவ சமூகத்திலே நாம் நிலைத்திருக்கிற, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற அந்த நேரம் நம்முடைய ஜெப நேரம். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும், உங்களுடைய எல்லா விதமான வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு முதலாவது தெரியப்படுத்தி விடுங்கள். அதன் பிறகு அமைதலாய் அன்பிலே நிலைத்திருங்கள். ஜெப நேரம் அதோடு முடிந்து விடாது. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ மக்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஒரு வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் துதிக்கிறோம், துதி பாடல் பாடுகிறோம், ஜெபத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்லுகிறோம், ஒருவேளை மற்றவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம், இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரிடத்தில் பெட்டிஷனாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாம் முடிந்து உடனே ஆமேன் என்று சொல்லி நம்ம எழுந்து வந்து விடுகிறோம். அதுவல்ல ஜெபம், அதுவல்ல ஜெபம். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் அனுபவம், இந்த அனுபவம் ஒரே நாளில் வராது. கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்கள் தேவ அன்பிலே நிலைத்திருக்க 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 ஆண்டவருடைய அன்பினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். அவருடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். இரண்டாவது, அவருடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்க நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த காரியம், அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை, வசனங்களை வாசித்து அதை வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கும் பொழுது அன்பிலே நிலைத்திருக்கிறோம். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோம். அப்பொழுது நம்முடைய உணர்வுகள்
நம்முடைய சுபாவங்கள், ஆவியின் கனிகள் அதிலே வெளிப்பட ஆரம்பிக்கும். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம். ஆண்டவரே, உம்மிலே நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்தை எனக்கு தாரும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் நல்ல கனிகளை கொடுக்கும்படிக்கு என்னை நீர் ஆசீர்வதியும். உடைய சமூகத்திலே கட்டப்பட்டவனாய் அன்பிலே நிலைத்திருக்க என்னை உதவி செய்யும். காட்டு திராட்சை செடியாய் இருக்கிற என்னை வெட்டி கொண்டு வந்து உம்முடைய திராட்சை செடியாகிய உம்மோடு என்னை ஒட்ட வையும். அன்பிலே நிலைத்திருக்க என் ஜெப வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவர், உம்மிடத்தில் வெறுமனே விண்ணப்பங்களை சொல்வது மட்டுமே ஜெபமாய் என் வாழ்க்கையில வைத்திருந்தேன். ஆனால் அதற்கும் மேலே எல்லா விண்ணப்பங்களையும் சொல்லி முடித்த பிறகு மணிக்கணக்காய் உம்முடைய அன்பிலே நான் நிலைத்திருந்து உம்முடைய சுபாவங்களை பெற்றுக்கொள்ள, உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு உம்முடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கும் அந்த அனுபவத்தை எனக்கு தாரும். வசனம் என் வாழ்க்கையாய் மாறட்டும். ஆண்டவரே, வசனத்திற்கு என் வாழ்வை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.